முதலமைச்சர் விவசாய பயன்பாட்டுக்கும் பானை தொழில் செய்பவர்களுக்கும் வண்டல் மண் களிமண் எடுத்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம், கட்டணமின்றி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு எடுத்திருக்காருங்க. அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்படி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாத்தையும் வாங்க விரிவாக நம்ம பார்க்கலாம். உங்கள் நியரஸ்ட்டாக இ-சேவை மையத்துக்கு போங்க, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 60 ரூபா சார்ஜ் 60 ரூபா தர மாரி இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சிம்பிள் தான். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார், உங்கள் ஆதார், அப்புறம் பட்டா நம்பரு. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டு, அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, அப்ளை பண்ணுற உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் பட்டா, சிட்டாளர் நம்பரு, இது இருந்தாலே போதும், பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த மண்ணை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா, ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் எடுத்துக்கலாம், ஃபார் டொமஸ்டிக் நீடு, ஃபார் போட்ரி, விவசாய நிலத்துக்கு, அப்புறம் வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு மண் தேவைன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் மண்பாண்டம் செய்கிறாங்க அவங்க வேணால் இது மண் எடுத்துக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் இது ஃப்ரீ. பட் நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே இ-சேவைக்கு நீங்கள் 60 ரூபா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபா நீங்கள் தர மாரி இருக்கும். அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்? நியரஸ்ட்டாக இ-சேவை மையத்துக்கு போங்க. அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் ஆதார், உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் அந்த பட்டா நம்பர் இது இருந்தாலே போதும், அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு விரிவாக நம்ம இதில் பார்க்கலாம்.
உங்கள் ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் ஆதார் கார்டு அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா விஐஓ, ஆர்ஐ, தாசில்தார் அவங்களுக்கு போகும். அவங்க வந்து பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை ஓகே பண்ணுவாங்க. அதை நீங்கள் இ-சேவை மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 60 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இன்டர்நெட் பேங்க் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ அதை பே பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம அந்த ரெசிப்ட் பே பண்ண பிறகு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த ரெசிப்டில் வர நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இ-சேவை மூலிமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெக்னிக்கல் இஷ்யூவால் வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.